இன்னைக்கு டி நகரில் இருக்க லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கல. அப்புறம் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். பொங்கலுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மண் பானையில் தான் வைப்பாங்க. ஆனால் சில பேர் இந்த மாதிரி வெங்கல பாத்திரத்தில் கூட பொங்கல் வைப்பாங்க. அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாமே வெயிட் பேஸில் தான் மெஷர் பண்ணி ப்ரைஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஷாப்பையும் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணணும், உங்கள் கடைகளுக்கும் விளம்பரம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து தை மாதம் வர்றதுனால நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருப்பீங்க. அதுக்கு தேவையான பிராஸ் ஐட்டம்ஸ் அண்ட் பூஜா ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரில் வரக்கூடிய எல்லா பொருட்களுமே இங்கே இருந்தது. அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம் வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வெங்கல பொங்கல் பாத்திரம் தான் பார்த்துருந்தோம். அதுக்கு மேட்சிங்காக கரண்டியுமே இங்கே இருந்தது. எல்லாமே வெயிட் பேஸில் தான் ரேட் போட்டு வச்சுருந்தாங்க. இது அந்த ஹேண்டில் நல்லா நீட்டாக நல்லா தழுவுறதுக்கு வாட்டமாக இருக்கும். நம்மளுக்கு சூடு அடிக்காது, அனல் அடிக்காது. நல்லா சூப்பராக இருந்தது. அண்ட் வடித்தட்டு அதுக்கு மேட்சிங்காக மூடியுமே இங்கே வச்சுருந்தாங்க. இது பிரான்ஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பித்தளையும் வருது, பிரான்ஸும் வருது. அதில் இது பிரான்ஸு, அதாவது பித்தளைனா உள்ளே ஈயம் பூசுகிற மாதிரி இருக்கும். பிரான்ஸ்னால் அது பூச வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு தட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. நம்ம வாங்குகிற பாத்திரத்துக்கு மேட்சிங்காக பார்த்து நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்ஸ்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பொங்கலுக்கான சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்லாம் நெக்ஸ்ட் vlogல வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் தேடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வீட்லேயும் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நீங்களும் ப்ரைஸ்லாம் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி வாங்கலாம். ஸோ அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான். காப்பர் ப்ராடக்ட்ஸில் சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளேட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், நானும் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது காப்பர்லேயே வரக்கூடிய பெரிய ஜக் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் நம்ம தண்ணி குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. வியூவர்ஸ், நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம தூபம் போடக்கூடிய அந்த தூபம் ஸ்டாண்டு தான். இதுவுமே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். இதுக்கு ஹேண்டில் உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நெருப்பு போட்டு சாம்பிராணி போடும்போது கையிலலாம் சுடாது. இது 2 சைஸில் வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக இருந்தது. நல்லா ஸ்டடியாக திக்காக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட்டாகவுமே இருந்தது. பார்க்குறதுக்கு வீடியோக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் குவாலிட்டி நல்லா இருந்தது. ப்ரைஸுமே நம்ம வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி நம்ம சாமிக்கெலாம் ஆரத்தி கூட காட்டலாம். அந்த மாதிரி மாடல் தான் இது. கோயில்களெல்லாம் நம்ம பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் இது. இப்போ பூக்கூடெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் பூஜா ரூம்ஸில் இதில் பழம் இதெல்லாம் வச்சு நெய்வேதம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
நல்ல தங்கத்தில் பண்ண மாதிரி சூப்பராக ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தது. நல்ல வெயிட்டாக நல்லா திக்னஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து பூ உருளி தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது வந்து ஒரே கடையில் நல்ல டிஃப்ரெண்ட் சைஸஸில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எது யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி மாடலில் வந்து நம்ம இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டட் ஹவுசஸில் இருக்கிறோன்னா குட்டியாக போதும், சின்னதாக பூஜை ரூம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட சின்ன சைஸில் வாங்கிக்கலாம். இல்லை வாசலில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி கூட மீடியம் சைஸஸில் இருக்கிறதுலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பூஜை ஐட்டம்ஸ்லாம் வீடியோஸில் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து வாசலில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் தான் பார்த்துட்ருக்கோம். அணையா விளக்கு இது. உள்ளுக்குள்ளே வந்து திரி போட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நல்ல ஒரு ஆஃப் டே வரைக்கும் கூட நம்ம அணையாமல் அது வந்து எரிஞ்சிட்ருக்கோம். வெளியில் வந்து அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி நல்லா லைட்டிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த வருஷம் பொங்கலுக்கு கூட புதுசாக அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் ஏற்றினோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் நிறைய பேர் சர்ச் பண்ணக்கூடிய காப்பர் டம்ளர் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து இங்கே லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் இருந்தது. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 219 போட்டிருந்தது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அகலமாக பெரிய சைஸில் இருந்தது. டம்ளர் எனக்கு வேணாம், சொம்பு டைப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இங்கே நிறைய மாடலில் இருந்தது. நிறைய சைஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து கும்பாபிஷேகம்லாம் நடக்குது. இப்போ தை மாதம்ன்றதுனால உங்கள் ஏரியாவில் ஏதாவது கும்பாபிஷேகம்லாம் நடக்குது, காப்பர் சொம்பு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். நம்ம வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகுன்றதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் வச்சுருக்கோம். இப்போ வந்து சீர்வரிசைக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கடையில் இருந்தது. லைக் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தான் மெயினாக சீர்வரிசையில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது. ஸோ அதுவுமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாடலில் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம காட்டுற எல்லா குத்து விளக்குமே வந்து சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல் டைப்பில் மேலே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கல்யாண சீர்வரிசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையிலும் இந்தமாரி விளக்குகள்லாம் வச்சு ஏற்றலாம். சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் நல்லா அகலமாக இருந்தது. அந்த விளக்கேற்றுற அந்த இடம்லாம் பாருங்கள். நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கேற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 முகம் கொண்டதாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து சின்ன ஃபேமிலி இந்த மாதிரி சிம்பிளாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி 5 முகம் கொண்ட விளக்கும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸி டு மெயின்டெனன்ஸ். இப்போல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் சூப்பரான புதுசான லிக்விட்ஸ்லாம் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்லையுமே நிறைய கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பஞ்சபாத்திரம் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய வெங்கல பாத்திரமும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து பொங்கல் தான் மட்டும் பண்ணணும்னு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேர் ரைஸ் கூட வெங்கல பாத்திரத்தில் வந்து வடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பித்தளை சொம்பெலாம் வந்து தேடிட்டுருப்பீங்க. ஏன்னா வந்து தை மாதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம்லாம் நிறைய கோயிலில் நடந்துகிட்ருக்கோம். பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காமாட்சி அம்மன் விளக்கு.
இது வந்து ரொம்ப முக்கியமான பூஜை ஐட்டம் இது பார்த்திங்கன்னா கல்யாண சீர்வரிசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் பழசாயிடுச்சு விளக்கு அப்படின்னு நினச்சோம்னா இந்த பொங்கலுக்கு வந்து புதுசாக இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. மாடல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, ட்ரெடிஷ்னலாக தான் இருந்தது. பட் வந்து முகலாம் நல்லா தெளிவாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து வரிசை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் தேடிட்டு இருப்போம். ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஒரு ஆன்டிக் பீஸில் இது இருந்தது. உள்ளே வந்து ஒரு லைட் பிளாக் கலரில் இருந்தது. அடுத்து வந்து இந்த லீஃபி பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த வரிசை தட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் தான் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு விளக்கு மாடலில் தான் இருந்தது. பட் வந்து இது வந்து அபிஷேக தீபம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாக்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, விளக்கேற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லை வந்து அபிஷேகம் எதனா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. வியூவர்ஸ் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாததை உங்ககிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து படி பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே தங்கத்தில் பண்ண மாதிரி ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தது. ஏன்னா ஃபினிஷிங் அந்த ஷைனிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன படியிலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு 4 மாடலில் வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பிளேட்ஸ்லேயே பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டு சூப்பராக கொஞ்சம் புது மாடலாக இருந்தது. இது வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை ரூமில் வந்து நிறைய நைவேத்தியம் பண்ணுறதுக்கெலாம் சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுறோம். இப்போ வாழை இலை வாங்க முடியல, டக்குன்னு இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுத்து வச்சு நம்ம அதில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாடலில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. பேட்டர்ன்ஸுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பார்த்து வாங்கணும், செலக்ட் பண்ணி வாங்கணும்னா நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் வீடியோ பண்ணலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எங்கே இருக்குன்ற அட்ரஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான பொங்கல் கலெக்ஷன், அதாவது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கடைக்கும் விளம்பரம் தேவைப்படுது, உங்கள் கடையும் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குற கடாய் வந்து ஃபுல்லாக பிரான்ஸில் பண்ணது, அதாவது வெங்கல பாத்திரம். இதுக்கு வந்து உள்ள நடுவில் வந்து ஈயம் பூசணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் பண்ண கடாய். இது வந்து வெளியில் வந்து பித்தளை, உள்ளுக்குள்ளே வந்து கோட்டிங் வந்து ஈயம் பூசியிருக்காங்க, அதாவது லெட்டில் வந்து பூசியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நியூ இயர் 2025 ஜனவரி 1க்கு தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நெக்ஸ்ட் இதே டி நகரில் சூப்பரான பொங்கல் சாரீஸ் கலெக்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.